ஓம் குருபியோ நமகா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி 2024. அதில் இன்றைக்கி ரிஷபராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பயிற்சியில் தருவார் என்கிறதுபடி இன்றைக்கி பார்ப்போம். குரு இதுவரை உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார். கடந்த ஒரு வருஷமாக தான் இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 11ல் ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி என்ற வருட கிரகங்கள் சிறப்பான அமைப்பில் இருக்குது. தற்பொழுது விரயஸ்தானத்திலிருந்து குரு உங்கள் ராசிக்கு மாறுறாரு 1 மே 2024. இதுவரை 12ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார். அதாவது சுப விரயங்கள் ஆகிருக்கும். அதுமாரி அமைப்பில் வீடு வாகனம் சார்ந்த விரயங்கள் அதுமாரி உள்ள விரயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார். இப்போ ராசிக்கு குரு வருது. ஒரு ராசி ஒரு புத்துணர்ச்சி பெறும். அதேமாரி அமைப்பில் தற்போது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ராசிக்கு குரு வர்றது ஒரு வகம் நல்ல விஷயம் என்னாலும், அதாவது ஜென்ம குரு என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பலன் கொடுக்கும் அப்படிலாம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் நெகட்டிவ் ஒன்றும் கொடுக்கல. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ராசிக்கு குரு அவரோட 5, 7, 9ஆம் பார்வையால் ராசியிலிருந்து 5ஆம் பாவகத்தையும், ராசியிலிருந்து 7ஆம் பாவகத்தையும், ராசியிலிருந்து 9ஆம் பாவகத்தையும் பார்ப்பார். 5ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் குரு இதுவரை குழந்தைகள் மூலமாக இருந்த மனக்கவலைகள், மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். குழந்தைகளின் உயர்கல்வி நன்றாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புதனோட வீடு இல்லையா? உயர்கல்வி நன்றாக இருக்கும். அவங்க இதுக்கு பிறகு அவங்களுடைய மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான கவலைகள்லாம் உங்களுக்கு தீரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். வயதுக்கு ஏற்றாற்போர் பலன் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த 5ஆம் பாவக குருவின் பார்வையால் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சில பேருக்கு காதல் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு காதல் அனுகூலங்கள் ஒப்புதல்கள் கிடைக்கும். நல்ல அமைப்பு. 5ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால, ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குலதெய்வ அருள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் பாவகம், அதாவது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா? தொழில் பார்ட்னர்ஸ் எல்லாம் கொடுக்குற பாவம் தான் 7ஆம் பாவகம். இங்கே குரு பார்வை வருவதால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் காலம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் நல்ல சுமூகமான முடிவுக்கு வரும் இந்த குருவின் பார்வையால். அதேமாரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமான உதவிகள் கண்டிப்பாக இந்த குருவின் பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ராசிக்கு 9ஆம் பார்வையால் மகர வீட்டை பார்க்கும் குருவால் ஆன்மீக பயணங்கள், ஸ்தல யாத்திரைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் தன்மை, இது போன்ற இந்த அமைப்புகள்லாம் பூர்வீக சொத்தில் இது வச்சு ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும் தன்மை. 9ஆம் பாவகத்தை குரு பார்க்குறது சில பேருக்கு வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், அதுக்காக காத்து கொண்டு இருந்தவங்களாம் விசா கிடைக்கிற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு. தந்தையின் மீது இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். அதுமாரி காலகட்டமாக இருக்கிறது. ஆலயங்களுக்கு செல்லுதல், கோயிலுக்கு தர்ம காரியங்கள் செய்தல் போன்றவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. காலபுருஷனோட 2வது ராசி இல்லையா? உங்களுக்கு காலபுருஷனோட 2வது இடம் தனபாவகத்தில் தனகாரகன் குரு வராரு. இது சிறப்பான அமைப்பு. ராசியிலேயே குரு வரதை ஜென்ம குரு நெகட்டிவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் எடுக்க வேணாம். அப்படிலாம் நடைமுறையில் அப்படி இல்லை. கண்டிப்பாக ஒரு முதன்மை சுபர், இயற்கை சுபர் ராசிக்கு வர்றது மிக சிறப்பான அமைப்பு. ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பான அமைப்பு. முன்பிருந்த அந்த விரயங்கள்லாம் தற்பொழுது இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் பார்த்திங்கன்னா 11ல் ராகு, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கார். இது மிகச்சிறந்த அமைப்பு. இந்த ரிஷபராசியின் ராஜயோகாதிபதி சனி
தன்னோட மூல திரிகோணங்களோட 10ஆம் வீட்டில் இருக்கார். ராகு 11 இருக்கிறது. இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவோடு இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன். குரு 5ஆம் பார்வையாக இங்கே கேதுவை பார்ப்பார் இல்லையா, அதனால் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் தான் பார்த்தீங்கன்னா எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் குறிக்கிறது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தில் குருவின் பார்வை அங்கே கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் இப்போ முன்பு இருந்ததை விட அதிகமாக இருக்கும். அதுமாரி உள்ள காலகட்டங்கள். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள திருமண காலகட்டங்கள் கண்டிப்பாக முடியும். ஏன்னா 7ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை மனைவி குறிக்கும் பாவகம் இல்லையா, கலத்திர பாவம் சொல்லுவாங்க. அதான் இந்த 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால திருமண அமைப்புகள், குடும்பம் அமையாதவர்களுக்கு இதுவரை குடும்பம் அமைகிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உண்டு. மற்றபடி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாகவே இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல அமைப்பில் தான் இருக்குது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து எப்படி குரு இருக்காருங்கிறத பொறுத்தும் சில பலன்கள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து நல்ல தசாபக்தி போய்கிட்டு இருந்ததுன்னா இப்போ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை அடுத்த ராசி மிதுன ராசியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.